உருவாக்குனாரு. வெளிச்சத்துக்கா வணக்கம். இது தீபிகா அதிர்வுகள். நான் உங்கள் ராகவ்குமார். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஹாலிவுட்டில் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க விளக்காரங்க. அதாவது எப்படின்னா, ஒரு படம் வந்து தொடங்குது அப்படின்னா, ஒரு படத்தை நம்ம எடுக்க போகிறோம், ஒரு படத்தில் வந்து கதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, முதல் 10 அல்லது 15 நிமிஷத்தில் இந்த படம் வந்து இதுதான் பேசப்போகுது, இந்த படத்தினுடைய பிரச்சனை என்பது இதுதான், நான் இந்த படத்தை இந்த பிரச்சனைகளை இந்த வழிகொண்டு தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் ஒரு படம் வந்து ஜெயிக்கும் அப்படின்றதுக்கான ஹாலிவுட்டுடைய பாணி. கிட்டத்தட்ட இது ஹாலிவுட்ல எல்லா படங்களுமே முதல் நீங்க 15 நிமிடம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிளைமேக்ஸ் காட்சியவோ, இல்ல பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையுமே முன்னாடி சொல்லுவாங்க. ஓப்பனிங் சீன்ல அங்க வச்சுருவாங்க. ஸோ இந்த படம் இந்த பிரச்சனைய பத்தி பேசப்போகுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அத வந்து தமிழ்ல சில இயக்குனர்கள் வந்து கையாளுறாங்க. இப்ப சொல்லப்போற இந்த விமர்சனத்துல சொல்லக்கூடிய பாம் அப்படின்ற ஒரு படத்துடைய டைரக்டர் வந்து அந்த ஒரு பாணிய வந்து கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்த வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் வெங்கட். இவர் வந்து ஏற்கனவே சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற ஒரு படத்த வந்து டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தை வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி வந்து தன் பேரனிடம் கதை சொல்வதைப் போல படம் தொடங்குகிறது. அதாவது அவங்க சொல்றாங்க, அதாவது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கிராமம் வருது. இது ரொம்ப அழகான ஒரு கிராமம். எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பஞ்சம் வந்தது. அதுல எதுவுமே நடக்கல. அப்ப திடீர்னு வந்து ஒரு பெரிய ஒரு மலையில 2 பாறை கீழ வந்து விழுந்தது. அந்த பாறைய பெரிய பாறையாவும், சின்ன பாறையாவும் 2ஆ பிரிந்தது. அந்த ஒரு பாறை வந்து ஒரு பெரிய ஒரு குரூப்பும், 2வது பாறையை வந்து இன்னொரு குரூப்பும் வழங்க ஆரம்பிச்சாங்க. இந்த வழங்குதல்ல 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சது. அந்த சண்டை வந்து பெரிய மோதல்லையும், உயிரிழப்புகளையும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க காலகட்டம் அப்படின்னு காண்பிக்கிறாங்க. சாமியா நம்ப முடியலையே. குட்டிக்காரன் அடிச்சாவது சாமி மனசை குளிர வைப்போம். அந்த காலக்கம்மாய் பத்தி சொல்லுங்களேன். ஆளுக்கு ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவர் உடம்புல வந்திருக்கிறது எங்க சாமி தான் சொல்லி அடிச்சுட்டு சாவரானுங்க மேடம். இதை நாம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன இந்த விஷயத்தை வந்து நாம் எல்லோருமே ஒரே குலம், நாம் வழிபடக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான், எல்லா நாட்டார் வழக்கில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் ஒன்றுதான், எல்லா மனிதர்களுமே சமந்தான் அப்படிங்கிறத ஒரு சிறிய கதை மூலமா இந்த படத்தை ஓப்பன் பண்ணி இந்த டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜாதி அப்படின்றது வந்து நம்ம சண்டை போட்டுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லை. நாம் எல்லோருமே பல வருடங்களுக்கு முன்னாடி, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரே சமூகமாக இருந்த மக்கள் தான். பல்வேறு காரணங்களாலையும் பல்வேறு வழக்கங்களாலையும் நாம் வேற பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த டைரக்டர் வந்து ஒரு முதல் காட்சியிலேயே சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஊர் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இந்த ஊர் 2ஆ பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு குரூப் வந்து இன்னொரு குரூப்பை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இந்த தீண்டாமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கப்படுது. இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நம்ம வந்து காளி வெங்கட். இதை வந்து எதிர்த்து போராடுறாரு. ஆனாலும் ஒன்றும் அவரால் பண்ண முடியல. இவரோட நண்பர் தான் அர்ஜுன் தாஸ். எதிர்பாராத விதமான ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு, காளி வெங்கட் இறந்துடுறாரு. யாரும் கோச்சுக்கலன்னா நான் ஒரு உண்மையை சொல்றேன். அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன், நீ பயப்படாம சொல்லு. ஏய் லூசாடா நீ, என்னடா பண்ணி வச்சிருக்க? இது மட்டும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சது. ஐயோ இப்பதான் தகதகன்னு எரிய போகுது. காளி வெங்கட் இறந்த உடனே என்ன ஆகுது, அவர் உடம்புல இருந்து ஒரு விதமான சவுண்டு வெளியேறிக்கிட்டே இருக்கு அப்பப்போ. உடனே அர்ஜுன் தாஸ் சொல்றாரு, இவர் இறக்கல, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாரு. உடனே ஊருக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடக்கும் போதே என்ன பண்ணுறாங்க, ஊரில் சில பேருக்கு நல்லது நடக்குது. அதாவது குழந்தை பிறக்காத ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்குது. இன்னும் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. நல்ல விஷயம் நடந்த உடனே காளி வெங்கட் அவர் தான் இறந்து போனவர் தான் தெய்வமாக மாறிட்டாருன்னு சொல்லி ஊருக்கு நடுவில் முச்சந்தியில் உட்கார வச்சு அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த மாலையெல்லாம் போடுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, பல நூற்றாண்டுகளாக நமக்கு வந்து தெய்வம் காட்சி கொடுக்கல. தெய்வம்னு இவங்க சொல்கிறது மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதியை, அந்த ஜோதி வந்து நமக்கு தெரியல. இப்போ வந்து இவரை வச்சு பூஜை பண்ணுவோம், கண்டிப்பாக தெய்வம் வரும் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்கிறாரு. இது நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் வர்றாங்க கவர்மெண்ட்லேருந்து. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெட் பாடியை ஊருக்குள்ளே வச்சுட்டு இது பண்ணக்கூடாது, சீக்கிரம் டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. உண்மையாகவே அவங்களுக்கு தெய்வம் வந்ததா, என்ன விஷயம் அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. இவன் சாமி அவன் சாமின்னு இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று முடிவானாலும் அடிச்சுட்டு தான் நிற்பானுங்க. பிரபா
கதிர் உயிரோட இருக்கான், உடம்புல சாமி இல்லை. இந்த படம் வந்து தெளிவாக டைரக்டர் என்ன முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஜாதிய வந்து பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு படம். இதில் இதுவரைக்கும் நம்ம எவ்வளவோ படங்கள் ஜாதிய பின்புலமாக நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சாரமாக தான் அந்த கருத்துகள் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பிரச்சாரமாக இல்லாமல் ஒரு சிறிய கிராமத்தினுடைய விஷயங்கள், ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன முரண்பாடுகள் இதெல்லாம் வச்சு இந்த படத்தை வந்து கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ரோடு, சாலை என்பதும் நாம் வெளியில போறதுக்கான ஒரு விஷயம். அந்த கேரக்டர் காளி வெங்கட் மூலமா கேரக்டரா டைரக்டர்ஸ் கன்வே பண்றாரு. இந்த இந்த ஊருக்கு வந்து ஒரு பாலம் வேணும் அப்படிங்கிற போது, இந்த பாலம் வந்து இருந்தா அப்படின்னா, இந்த இந்த மக்கள் வெளியில போவாங்க. அது மூலமா நிறைய விஷயங்கள தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்ப வந்து இந்த நம்முடைய ஜாதி மீது இருக்கக்கூடிய அந்த பற்று குறையும். எங்கேயுமே அவர் ஜாதின்ற விஷயத்த வந்து வார்த்தையை பயன்படுத்தல. அதுக்கு பதிலா அவர் வந்து அந்த ஆளுங்க, இவங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா ஜாதின்ற வார்த்தையே தவறானதுன்னு அவர் நினைக்கிறார் போலிருக்கு. ஜாதி என்பதாக நாம் இந்த படத்துல வந்து அதை புரிந்து கொள்ளலாம். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு காட்சிகளுமே நல்லா சிறப்பா இருக்கு. படத்தினுடைய முதல் பாதி மிகவும் நார்மலாகவும், சாதாரணமா தான் போகுது. 2வது பாதி நிச்சயமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 2வது பாதியும் கிளைமேக்ஸ்லயும் நம்ம எதிர்பாராத விதமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. படத்தில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா காளி வெங்கட் வந்து பிணமா நடிச்சிருந்தா கூட அவர் வந்து நல்ல ஒரு உயிர்ப்போட நடிச்சிருக்காரு. ஊர் அவன சாமி நம்புது. நீ அவன் உசுரோட இருக்கான்னு நம்புற. இந்த ரெண்டுமே நிஜம் இல்ல. உண்மையை சொல்லு, இருக்கியா இல்லையா? அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் வந்து எப்பயுமே ஆக்ஷன் படங்களையும் வில்லனா தான் நடிப்பாரு. இந்த படத்துல வந்து ஒரு அப்பாவி இளைஞனா நடிச்சு ஓரளவு நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இதை மாதிரி சிவாத்மிகா ராஜசேகர் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்ல அவர் வந்து பெரிய அளவில் ஸ்கோப் இல்லை. இது வரைக்கும் நடித்த படங்கள்ல இந்த படத்துல அவர் உங்களுக்கு நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் வந்து கொடுத்துருக்காரு. நாசர், அபிராமி எல்லாருமே எல்லா கேரக்டருமே கரெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசை வந்து இமான். பின்னணி இசைக்கு வந்து ஒரு கிராமிய பின்னணி இசைக்கு அவருடைய பாடல்களும் இசையும் வந்து கரெக்டாக பொருந்தி போகுதுன்னே நாம வந்து சொல்லலாம். ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்கு. பெரும்பான்மையான காட்சிகள் வந்து இரவுல படமாக்கப்பட்டிருக்கு. அது கண்டிப்பா வந்து அந்த கிராமத்தை வந்து ரொம்ப அழகா வந்து சித்தரிச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு கற்பனையான கிராமம். இப்படி ஒரு கிராமத்தினுடைய ஒரு நிலப்பரப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா டைரக்டர் வந்து அப்படி திங்க் பண்ணி எடுத்திருக்காரு. ஓரளவு அதோட நம்மளால கம்யூனிகேட்டும் பண்ண முடியுது. ஒரு மாறுபட்ட சிந்தனை கொண்ட ஒரு படம் இது. இது வந்து ரெகுலர் படம் இல்ல. சிந்தனையே வந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையா இருக்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா வந்து வெகுஜனங்களுக்கு பிடிக்கும். மாற்று சினிமாவை பற்றி நேசிக்கக்கூடியவர்களுக்கும், மாற்று சினிமாவை விரும்புபவர்களுக்கும் இந்த பாம் வந்து ஒரு நிச்சயமா ஒரு நல்ல படமா இருக்கும். பாம் வந்து நம்ம ஜாதிக்கு வைக்கக்கூடிய ஒரு வேட்டு அப்படிங்கிறது தான் இந்த மறைமுக ஒரு சிம்பிளா நாம வந்து எடுத்துக்கலாம். இது சிரிக்கிறதுக்கு நிறைய காட்சிகள் இருக்கு. சிரிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு நல்ல விஷயம் வேணுமானாலும் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த படத்தை போய் பாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களிடம் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா அதிர்வெடுக்காக.